ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை மேனஸ் இந்த குப்பின ட்ராமாவோட 8th எபிசோட். அது மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பேசிடும். இப்போ வெயிட் பண்ணாமல் ஓப்பனிங் சீனுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே பாஸ்ட்டில் நடந்ததை காட்டுறாங்க. பாஸ்ட்டில் அந்த சைக்கோ கொலைகாரன் எல்லார்கிட்டேயுமே போயிட்டு யார் யாரை கொலை பண்ண போகிறானோ அவங்களுக்கு அந்த நோட் கொடுத்துருப்பான்ல, அந்த நோட்டு கொடுக்குற மாதிரி சீன் காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் பாஸ்ட்டில் நம்ம ஹீரோ வந்து இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த டைமுக்கு வந்த சீனியர் ஆஃபீஸரும் மறுபடியும் இந்த கேஸே பார்த்துட்டு இருக்கீங்களா, நம்ம மாட்டிக்க போகிறோம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் நான் போலீஸே ஆனேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பாஸ்ட்டில் நம்ம ஹீரோ போலீஸாகவே ஆகிட்டு இருப்பார், இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணணும், அந்த கொலைகாரனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சீனியர் ஆஃபீஸர் மூடின கேஸை நம்ம ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ இருந்துமே நம்ம ஹீரோ எப்படியோ கண்டுபிடிச்சி அவன் கொலையை ஸ்டாப் பண்ண போகிறது இல்லைன்னு ஒரு பொண்ணை போய் மீட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்டையும் அந்த ரெட் நோட் இருக்குது, இது யாரை கொடுத்ததுன்னு கேட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு ஹீரோ. அந்த பொண்ணுக்கு அல்ல வீட்டுக்கு போகும்போது ஐயோ எங்கெல்லாம் வந்து குத்திட போகிறானோ அப்படின்ட்டு. அந்த டைம் கரெக்டாக அந்த சைக்கோ கொலைகாரன் வர நம்ம ஹீரோ போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. அவனை பிடிச்சிருப்பாரு கையும் களவுமா, அவன் தப்பிச்சு ஓடிருப்பான் நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோமே துரத்திட்டு போயிருப்பாரு. இந்த சீனை தான் நம்ம முன்னாடி எபிசோடில் லைட்டாக அப்பப்போ காட்டியிருப்பாங்க துரத்திட்டு போகிற மாதிரி. இப்போ துரத்திட்டு போயிட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகலான்னு பார்ப்பாரா. கொஞ்ச நேரத்தில் அவரால் நகரவே முடியாது. அவர் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு, ஸ்டாச்சு ஆயிடுறாரு. அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த கொலைகாரன் கண்ணுக்கு முன்னாடியே இருக்க அவன் ஃபேஸை நான் பார்த்தே ஆகணும்னு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மறையவுமே ஆரம்பிக்கிறாரு. மொத்தமாக மறைஞ்சுமே போயிடுறாரு. என்னோட 28th மெட்டஃபோர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஹீரோ கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரா, இந்த பட்டர்ஃப்ளைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குக்குக்குள்ளே போயிட்டு அதுலேருந்து மறுபடியும் பிறந்து வரா மாதிரி காட்டுவாங்க. ஸோ கரெக்டாக அந்த தீஃபை பிடிக்கிற டைமில் தான் அவரோட 28th மெட்டஃபோர். இது நினச்சி அவர் கடுப்பாகிறாரு. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. நம்ம போலீஸ்கார் 29 வருஷம் நடந்த கதைக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம், அவன் பிறக்க கூட இல்லை அந்த டைம்லன்னு சொல்ல இப்போ சீனியர் சொல்லாரு. அவனை விட அந்த கேஸை வேறு யாருக்குமே ரொம்ப நல்லா தெரியாது. என்னன்னு நினச்சிட்டு இருக்க, அவனை சந்தேகப்படுறியா, அவன் என் கூட க்ளோஸாக இருக்கான், அப்படி இருந்தால் எப்படி நீ அவனை சந்தேகப்படலான்னு கேட்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நம்ம சீனியர் ஆஃபீஸர் இந்த கேஸில் ஒரு ஆள் நம்மளுக்கு புதுசாக வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு தான் இந்த கேஸை பற்றி ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. நம்ம போலீஸ்காருக்கு இவன் அந்த வருஷத்தை பிறக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இவருக்கு டவுட்டு. இப்போ இதெல்லாமே தான் அவர் கன்ஃபர்மேஷனாக ஆக்கி இவனுக்கு எப்படி தெரியும் அவன் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு இப்போ சீனியர் ஆஃபீஸர்கிட்ட. இங்கே பார், அவனுக்கு தான் இந்த கேஸ் நல்லா தெரியும், அவன் கூட நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு இவருமே சொல்லிடுறாரு. சரி ஓகே பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குமே கடுப்பு. இப்போ நம்மளோட சீனியர் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இங்கே பார், அந்த கேஸில் என் கூட ஒர்க் பண்ணது அவனோட அப்பா, அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவரை பற்றி தெரிஞ்ச அவன் பையனுக்கு தான் அந்த கேஸை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான்னு சொல்ல இவருக்குமா ஒன்றுமே புரியலை. என்னடா அப்பான்றீங்க பையன்றீங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு கடுப்பாகுது. பட் என்ன பண்ணுறது, சீனியர் ஆஃபீஸர் சொல்லிட்டாரு ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவருமே இப்போ பேச போகிறார். சரிப்பா தம்பி சொல்லுப்பா, நீ அந்த வருஷத்தில் பிறக்க கூட இல்லை, எப்படி நீங்கள் கை குழந்தையாக இருக்கும் போதே நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்களோ, 1994 தான் நீ பிறந்தியே, இந்த கேஸ் நடந்ததும் 1993, நீ பிறந்த உடனே வந்து இந்த கேஸை பற்றி நல்லா பேசி கற்றுக்கிட்டியோ அப்படின்ற மாதிரி ரொம்ப நெக்கலாக பேசிகிட்டு இருக்க ஹீரோ சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என்னோட அப்பா அந்த கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அவர் இந்த புக்கில் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்காரு. ஸோ நான் வளர என் அப்பா பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த புக்கை நான் படித்து வளர்ந்தேன். அதுவும் இல்லாமல் நானுமே கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன் இதை பற்றி. ஸோ அதனால தான் இந்த கேஸை பற்றி என்னை விட வேறு யாருக்குமே நல்லா தெரியாது. அவன் ஏன் ஃபர்ஸ்ட் அந்த பாவங்களை வச்சு கொலை பண்ணணும், அதுவும் இல்லாமல் நடுவில் ஏன் அவன் ஸ்டாப் பண்ணணும், ஏன் 29 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவன் கொலை பண்ண ஆரம்பிக்கணும், அதுவுமே இல்லாமல் அன்றைக்கி ஹீரோயினை நான் மலைக்கு போகும்போது அந்த சைக்கோ கொலைகாரனை ஃபீல் பண்ணேன். நான் அவங்கள தேடி போனப்போ அந்த சைக்கோ கொலைகாரன் கீழே இறங்கி போயிட்டு இருந்தான். அதுவுமே இல்லாமல் அவனோட ஃபேஸ் ஒரிஜினல் கிடையவே கிடையாது, அவன் ஸ்கின் ஒரிஜினல் ஹியூமன் ஸ்கின் கிடையாது அப்படின்றாரு. நம்ம போலீஸ்காரா, ஒரிஜினல் ஸ்கின் இல்லையா, ஹியூமன் ஸ்கின் இல்லையா, என்னையா வளர்றேன்னு சொல்கிறாரு. ஆமாம், அவனோட ஸ்கின் ரொம்பவே திக்காக இருந்துச்சு, அவன் வந்து ஏதோ மேக்கப் போட்டிருக்கான், அவன் ஒரிஜினல் ஃபேஸ் அது கிடையவே கிடையாது, அவன் மாஸ்க் போட்டுட்ருக்கான்னு சொல்ல இங்கே ஹீரோயின் வெளியே போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. உண்மையாலே அவனை ஒருத்த ஃபாலோ பண்ணுறான் ஹீரோயினை. இவங்களுக்கா கொஞ்ச நேரத்தில் அல்ல போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க அவனை. அப்புறம் தான் யாருன்னு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் போலீஸ் நான் தான் அப்படின்றான். நீ ஏன்டா என்னைய ஃபாலோ பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நீ ஏன்ப்பா என்னைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க, நான் பயந்துட்டேன் அப்படின்றாங்க. அதுவா, போலீஸ்கார் தான் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னார், உங்களை வந்து பார்த்துக்க சொன்னார், எனக்கு ஆல்ரெடி பாடி கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அவருமே இப்போ இந்த கேஸில் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த கேஸில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு
அவரால உங்கள பார்த்துக்க முடியலன்னா என்ன வந்து அசைன் பண்ணாங்க உங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்ல, ஏது அவன் போலீஸ் ஸ்டேஷன் போறானா டெய்லி அப்படின்ற மாரி இவங்களுக்கு ஷாக்கு. இப்ப வீட்டுக்கு வந்து இவங்க அவன் என் கால் எடுக்க மாட்றான். ஆனா வந்து போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் டெய்லி போறான். உனக்கு வந்து பாஸ்ட் லைஃப்ல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரர்கிட்ட கேட்க அவ சொல்றா, நான் கண்ணால பார்க்காத வரையும் எதுவுமே நம்ப மாட்டேன்ப்பா அப்படின்றா. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அதான் நான் பார்த்தேனே என்னோட பாஸ்ட் லைஃப்ல என்னை ஹிப்னோடைஸ் பண்ணாங்கல்ல, அப்போ என்னோட பாஸ்ட் லைஃப்பை நான் பார்த்தேன்டி. அதில் என்னன்னா நான் மலையிலேருந்து விழுகிற மாதிரியும் ஏதோ ஒரு ஏஞ்சல் வந்து என்னை காப்பாற்றுற மாதிரியும் அந்த ஏஞ்சலுக்கு பெரிய பெரிய ரெக்கலாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஏஞ்சலாக இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சாபத்தினால நான் ஹியூமனாக இருந்திருக்கேன். அப்போ என்னை மற்றவங்க கொலை பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டான ஏஞ்சல் தான் என்னை காப்பாற்றிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஒரு கிங், நான் சொன்னேன்ல ஒரு கிங்கை பார்க்குறேன்னு, அந்த கிங் வேறு யாருமே கிடையாது, இந்த போலீஸ்கார் தான். பாஸ்ட்டில் நான் கிங்கை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் எங்கள் கல்யாணம் நார்மலாகவே நடக்கலை. எங்கள் கல்யாண நாள் அன்னைக்கே நிறைய போராட்டம், அந்த இடமே ரத்தத்தால் நிரம்பி இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டு கிட்ட. அது என்னடி கதையாக சொல்லனா, இதெல்லாமே நான் பார்த்தேன், ஹிப்னோடைஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்றாங்க. ஒருவேளை என்னோட கல்யாண நாள் அன்னைக்கு அங்கே ஒரு சண்டை நடந்துச்சு. அப்போ பக்கத்து ஊருக்காரரான பக்கத்து நாட்டோட அரசர் வந்தாரு. ஸோ இவங்க 2 அரசருமே எனக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த பாவத்தினால தான் நான் 500 வருஷமா தண்டிக்கப்பட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். 2 அரசரும் எனக்காக அடிச்சுக்கிட்டாங்க. அதனால நிறைய பேரோட உயிர் வந்து போயிடுச்சு. அதனால தான் என்னை ஏஞ்சல்லேருந்து என்னை ஹியூமனாக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் என்னோட ஏஞ்சல் ஃப்ரெண்ட் என்னை காப்பாற்றினான்னு நினைக்கிறேன். இதாக தான் இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கிங் வேறு யாருமே கிடையாது. இப்போ இருக்கிற அந்த போலீஸ்கார் தான் பாஸ்ட்டில் நான் கட்டிக்கிறதா இருந்தேன் அந்த கிங் அப்படின்னு சொல்ல, நான் ஒரு ஏஞ்சலாக இருந்திருக்கேன். நீ கேள்விப்பட்டதில் இந்த மர்மெய்ட் கதெல்லாம், லிட்டில் மர்மெய்ட், அவங்களுக்கு வந்து மர்மெய்டாக வந்து ஹியூமனாக மாறினாலும் அவங்க அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு ரெக்கை இல்லைனாலும் நான் அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் ஏஞ்சல்னால நான் என்னோடய ஃபுட்டை கூட பார்த்து பார்த்து சாப்பிட போகிறேன். ஆனால் இப்போ நான் குடிக்க போகிறேன். ஏன்னா என்னோட பாஸ்ட் லைஃப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் பாஸ்ட் லைஃப்பில் எனக்கு லவ் ஃபெயிலியராக இருக்குது, என் கல்யாணமே சொதப்பிருக்கு. ஸோ அந்த சோகத்தை நான் நினச்சி இப்போ நான் குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க உன்னி, இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, பாய் ஃப்ரெண்டா யார் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு யார், நம்ம சூப்பர்மேன் தான் அப்படின்றாங்க. என்னடியே சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலடின்றா. இப்போ அதுவா, நேற்று என்னைய வந்து சூப்பர்மேன் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு, ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் இங்கே ஃப்ரெண்டுக்கார ஹீரோ பார்த்து, என்ன உங்களை பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையா, அவளை ஹக் பண்ண விதத்தை பார்த்தா கேட்கும்போது ஹீரோ கத்துறாரு, நீ ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்க, இங்கே பாரு ஒரே ஒரு ஷாட் மட்டும் நீ பண்ணிட்டனா அந்த குப்பிட் அம்பு ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு நம்ம போயிடலாம். ஆனால் நீ ஏன் அதை பண்ண மாட்ற? இப்போ நீ அதை பண்ண போறியா இல்லை நான் அதை பண்ணட்டுமா? நீ ஏன் அந்த கொலைக்காரனை பிடிக்க இவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னு கேட்குறான். இப்போ ஹீரோ சொல்லாரு, இங்கே பாரு, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள அந்த கல்பிட்டு நான் பிடிச்சே ஆவேன் அப்படின்றாரு. இது எல்லாத்தையுமே நம்ம வெள்ள முடிக்காரன் இவங்க 2 பேர் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கான். இவங்க இவ்வளோ வந்து ஹார்டாக ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இவ்வளோ சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின்கா இன்னும் ஒரு கால் கூட பண்ணலை, நம்ம ஃப்ரெண்டுக்கார் வந்து குழப்பி விட்டுட்டு இருப்பா. அவன் இந்நேரத்துக்கு உனக்கு கால் பண்ணானா இல்லை உனக்கு டேட்டுக்காச்சும் வெளியே கூப்பிட்டானா? அவன் பேர் ஒரு கால் கூட பண்ணல. நம்ம ஹீரோனுக்கு மண்டை குழம்பிடுச்சு, ஏன் அவன் கால் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்களா டப்புன்னு, நாளைக்கு என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வர சொல்லியிருக்காங்க, ஸோ நீ என் கூட வருவேலன்னு ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ வந்து டேரெக்டாகவே போய் கேட்டுறாரு, அவளை நீங்கள் வர சொன்னீங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கேட்க, நம்ம போலீஸ்காரா யாருப்பா வர சொன்னான்னு கேட்குறாரு. நான்லாம் யாரையுமே வர சொல்லலைன்னு சொல்லிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின்கா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிட்டு இருக்க. இப்போ சீனியர் டாக்டர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவன் ஹக் பண்ணிவிட்டு உன்னை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். இல்லை அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ கன்ஃபார்ம் அவனுக்கு கல்யாணமே ஆகிட்டு இருக்கோம், அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோயினுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. என்னங்க சொல்கிறீங்கன்னு, ஆமாம் நீ வேணா பாரு, நீ கால் பண்ணினே இரு, அவன் எடுக்கலன்னா அவன் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம்னு குழப்பி விட்டுறாங்க. இப்போ இங்கே முதல்லேருந்து அந்த கோட்டெல்லாம் முதல்லேருந்து அலைங்கடா, நான் முதல்லேருந்து அந்த கோட்டை போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ முதல்லேருந்து அந்த கேஸை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ யாருக்குமே புரியல, நீங்கள் ஏன் இந்த கேஸையும் அந்த கேஸையும் கம்பேர் பண்ணுறீங்க, ஒருவேளை அந்த சைக்கோ கொலைகாரனை நம்ம டைவர்ட் கூட பண்ணலாம்னு சொல்ல, இல்லை இந்த 2 கேஸுமே ஒரே கேஸ் தான், ஹீரோ ரொம்ப பிடிவாதமாக இருக்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு விக்டம் கிட்ட மறுபடியும் விசாரிக்க போகிறாங்க. அப்போ அந்த லேடி நீங்கள் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தீங்களா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்க, ஹீரோ சொல்கிறாரு, உங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேனேன்னு சொல்லிடுறாரு. போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல, இவரை நீங்கள் பார்த்தீங்களான்னு.
இங்க ஃப்ரெண்டுக்காரி அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இப்போ உங்களோட க்ரஷ் உங்களை ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க காண்டாக்டே பண்ணலன்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிடாதீங்கன்னு ஒரு 2-3 விஷயத்த சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த விஷயத்த தான் பண்றாங்க. வெறித்தனமா என்ன பண்றாங்கன்னா கார் ஓடிட்டு போறாங்க. பின்னாடி அசிஸ்டன்ட்டுக்குமே என்னன்னு புரியல. இவன் ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமா எங்க போறான்னு பார்த்தா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்க ஹீரோக்காக. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோவுமே வந்திருப்பாரு. இப்போ போலீஸ்கார் கேட்குறாரு, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்க ஹீரோயினை பார்த்த உடனே அப்படியே போலீஸ்கார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஐயோ ஆளை விட்றா சாமின்னு. இப்போ நம்ம ஹீரோயினா தம்பி கொஞ்சம் இங்க எட்டி பாருங்க, கேள்விப்பட்டேன் நீங்க டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் வரீங்க கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களை வந்து பிடிக்க முடியலையா, ஸோ நானே உங்களை பார்க்கறதுக்காக இங்கே வந்துட்டேன், கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு. நம்ம ஹீரோக்கா மூஞ்சில அல்ல கொஞ்ச நேரத்தில் அப்படியே பேந்து முடிச்சுட்டு ஓ பேசலாமே அப்படின்றாரு. சரி வாங்க வெளியே போய் பேசலான்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் கூட்டிகிட்டு போகிற டைமில் நம்ம போலீஸ்கார்கிட்ட பார்சல் வருது. இந்த பார்சலை பாருங்கன்னு சொல்ல இவருக்கா யாருமே புரியல, யாரா இந்த பார்சலை அனுப்பியிருப்பான்னு. இப்போ அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. ஆமா அன்னைக்கு ஹக் பண்ணதுக்கு என்ன அர்த்தம், நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்க ஹீரோவால பேசவே முடியல. இப்போ ஹீரோயின் நம்ம 2 பேர் நம்ம 2 பேருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி கேட்குறாங்க. இப்போ ஹீரோ சொல்லாரு ஒரு ரிலேஷனும் கிடையாது, அன்னைக்கு உனக்கு பக்கத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் வந்துச்சு, அதுக்கு இதில் காப்பாற்றுறதுக்காக தான் நான் உன்னை ஹக் பண்ணேன்னு சொல்லிட்டேன். நம்ம ஹீரோனுக்கு அவ்வளோதான், அப்போ அதனால தான் நீ ஹக் பண்ணியா அப்படின்றாங்க. உண்மையா அதனால தான் நான் ஹக் பண்ணேன்னு சொல்ல இவங்களுக்கு கடுப்பாயிடுது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்காங்க. அப்படியே போலீஸ்காரை காட்டினா அந்த பார்சல்ல நம்ம ஹீரோ அந்த 29 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்காங்க. யாருன்னே தெரில. இப்போ அச்சல் ஹீரோவோட அப்பாவுமே ஹீரோ மாதிரி இருக்காரு. அப்படித்தானே ஹீரோ கதை கட்டி விட்டுருப்பாரு. இதெல்லாம் பார்த்த போலீஸ்கார் செம்ம காண்டா வெளியில் வர. அந்த டைமுக்கு நம்மளோட ஹீரோயின் போலீஸ்கார் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருங்க, நான் உங்கள் கூட வரதான் நான் விரும்புகிறேன், நீங்கள் தான் என்னோட சேஃப்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ வெறுப்பேற்றதுக்காகவே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போலீஸ்கார்க்கா ஒன்றுமே புரியல. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவரே வந்து சுதாரிக்கிறாரு. ஓகே இவனை வெறுப்பேற்றதுக்காக தான் இவன் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு ஓ நானே உங்களை ட்ராப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெறுப்பேற்றணுன்னு இவருமே இப்போ சேர்ந்துக்கிறாரு. இப்போ போகிற வழியில் நம்மளோட போலீஸ்கார் சொல்கிறார், இங்கே பாருங்கள் நீங்கள் என்னை எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அவனை விட்டு நீங்கள் தூரமாக இருக்கிறதுக்காக என்னை எவ்வளோ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின்கா கொஞ்சம் எதுவுமே பேசாதீங்களா அப்படின்றாங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு போகிறப்ப நம்மளோட போலீஸ்கார் சொல்கிறார், இங்கே பாருங்கள் நீங்கள் அவனை வந்து விரும்புறீங்க நல்லா தெரியுது, ஆனால் தயவு செய்து உங்கள் மனசை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் நீங்கள் அவனை லவ் பண்ணிட மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிக்க. நம்ம எனக்கு ஒன்றுமே புரியல. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு தூரத்துலேருந்து. இப்போ உள்ளே வந்த ஹீரோயின்கா அவன் ஏன் இப்படி சொன்னான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இப்போ டப்புன்னு ஒரு டெக்ஸ்ட் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கா மூஞ்சில ஃபுல்லாக பல்பு ஒரே அப்படி 32 பல்லும் தெரியுது. என்னன்னா நம்ம ஹீரோ குட் நைட் அப்படின்னு டெக்ஸ்ட் போட்டிருப்பாரு. இப்போ நம்ம என்ன ஓகே நம்மள குட் நைட் போடலான்னு சொல்லிட்டு குட் நைட்டுன்னு போட்டு அப்படியே உட்காந்துன்னு இருக்காங்க. ரிப்ளை வரும்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. அப்படியே 2-3 நாளே ஆயிடுது. நம்ம ஹீரோவா அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துருக்க கூட மாட்டாரு. இப்போ பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சீனியர் டாக்டர் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு ஒய்ஃப் இருக்கு போல, அதனால தான் அவன் மெசேஜை கூட பார்க்கல, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் அவன் நினைப்பா இருக்கு, எங்கே பார்த்தாலும் அவனோட மெமரிஸ் எனக்கு வருது, நான் பைத்தியமாயிடும் போல, டாக்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்னை நீங்களே உங்கள் கையில் கூட்டிகிட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறீங்களா அப்படின்ற மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க. அப்படியே இவங்க குடிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம போலீஸ்கார் வராரு. எதுக்கு நீங்கள் தனியாக குடிக்கிறீங்க, நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவருமே சேர்ந்து 2 பேரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்மளோட ஹீரோயின் போலீஸ்காரையே வெறிக்க பார்த்துட்டு ஒருவேளை இவர் தான் நம்ம சோல்மேட் கூட தான் நம்ம சேரணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு அந்த கிங்கோட ஃபேஸோ போலீஸ்காரோட ஃபேஸையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்மளோட டெஸ்டினி நம்ம அக்செப்ட் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே நல்லா பேச ஆரம்பிக்கிறது. எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஒரு ஷார்ட்டை பேசாமல் நான் வந்து இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுட்டா, அப்படி சேர்த்து வச்சுட்டு நாங்களும் நல்லபடியாக ஊருக்கு போயிடுவோம், அவளுக்குமே லவ் கிடச்சிருன்னு சொல்ல நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. அங்கேருந்து கிளம்பியே போயிடுறாரு. இப்போ ஃபுல் போதை நம்ம ஹீரோயின் நம்ம போலீஸ்கார தான் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுறாரு. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, நிறைய குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரமே போலீஸ்கார அனுப்பி வச்சுற. நம்ம ஹீரோ நான் பேனு படுத்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் டப்புன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணை முழிச்சிட்டு அப்படியே ஏஞ்சி எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்காரி அவள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அடியே எங்கடி போகிற அறபோத நாயை எங்கேயோ போய் எதையோ பண்ணி தொலைச்சிடாதான் கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்க காதலே வாங்கலை. ஹீரோக்கு கால் பண்ணினே இருக்காங்க, கால் எடுக்கலன்னு தெரிஞ்சோடனே வாய்ஸ் மெயில் இல்லைங்க பார், நான் இப்போ அடுத்த ராத்திரியில் நடு ரோட்டில் இருக்கேன், இப்போ அந்த சைக்கோ கொலைகாரன் என்னை பிடிச்சா கூட என்னை கொன்று போட்டால் கூட என்னை யாருமே காப்பாற்ற கிடையாது, ஒழுங்கா உன்னோட வீட்டு அட்ரஸ் சொல்லு, நான் வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டு இவங்க வாய்ஸ் மெயிலை முடிக்க எங்கள் ஃப்ரெண்டுக்கார வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருப்பான். அப்போ யாரோ அப்படி
பூகம்பம் வந்த மாதிரி ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காரு வெளியே. இவன் எங்க இவ்வளோ அவசரமா போறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே அவனுமே நாயா மாறிடுறான். இது ஒண்ணுடா ஷை அப்படின்னு சொல்லிட்டு நாயா மாறிட்டு அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த நாய்க்குட்டி கியூட்டா இருக்கும் பார்க்கவே. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் கரெக்டாக வீட்டுக்கே வந்துடுவாங்க, ஹீரோவோட வீட்டுக்கு. ஹீரோவை பார்த்தோன்னே வாய் ஃபுல்லாக பல்லு வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அங்கே சீன் கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோயின் தூங்கி ஏஞ்சிக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்காங்க. மார்னிங் ஆகிடுது, என்னால் முடியல, எனக்கு வந்து சூப் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல இப்போ ஃப்ரெண்டுக்காரையே பண்ணி கொடுக்குறா. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரை கேட்குறா, ஆமாம் என்ன மேட்ரு, நேற்று என்ன ஆச்சுன்னு கேட்க, என்ன ஆச்சு நான் குடித்தேன் அப்படின்றாங்க. ஆமாம் 11 மணிக்கு போலீஸ்கார் உன்னை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டார், அதே 1 மணிக்கு சூப்பர்மேன் கூட்டிகிட்டு வந்து உன்னை விட்டுட்டாரு, என்ன மேட்ரு என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்க, எது சூப்பர்மேனா, நான் போலீஸ்கார கூட தானே குடித்தேன், இது எங்கேருந்து சூப்பர்மேன் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே எதுவுமே ஞாபகம் இல்லை. அவ்வளோ போத நான் பார்த்தேன், நீ போலீஸ்கார தானே கூட்டு வந்து உன்னை விட்டாரு, அதுக்கப்புறமேட்டுக்கு நீ வெளியில் போன, அதுக்கப்புறம் சூப்பர்மேன் கூட்டு வந்து விட்டாருன்னு சொல்லி இப்போ இவங்களுமே யோசிக்கிறாங்க என்ன நடந்திருக்கோன்னு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா லாஸ்ட் நைட்டு நம்ம ஹீரோ நல்லா சரியான போதையில், நான் ஒரு ஏஞ்சல் தெரியுமா, எனக்காக 2 அரசர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அந்த பாவத்துக்காக தான் நான் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஏஞ்சல்னு அவங்க பறக்கலாம் செய்கிறாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஐயோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இப்போ ஃப்ரெண்டாக என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி பேய் அரைஞ்சா மாதிரி இருக்குன்னு கேட்க டப்புன்னு வாயில் கை வச்சுக்கிறாங்க. அடியே என்ன பண்ணி தொலைச்ச, என்ன நீ கிஸ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதை தான் நம்ம ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ஒரு ஏஞ்சல் உன்னை கிஸ் பண்ண போகிறாங்கன்னு கன்னத்தில் கிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படியே அந்த ஷாக்கோட அந்த மெமரிஸ்லாம் வர இவங்க வாயில் கையை வச்சுன்னு உட்காந்துப்பாங்களா. கிஸ் பண்ணியா, சரி ஓகே, யாரை கிஸ் பண்ண, போலீஸ்காரா இல்லை சூப்பர்மேனா அப்படின்னு கேட்க இவங்களுக்கு எங்கெங்கேயோ போகுது மெமரிஸ் எல்லாமே. ஐயோ 2 பேரையும் உட்கார வச்சு கெஞ்சுறா மாதிரி அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க. இப்போ அப்படியே நம்ம போலீஸ்மேனை காட்டினா அவர் வந்து டவுட் ஆகி அந்த ஃபோட்டோ எல்லாமே ஃபாரன்சிக் அனுப்பி வச்சிருப்பாரு நம்ம ஹீரோ மேலே சந்தேகப்பட்டு. இப்போ நம்ம ஹீரோயினுமே என்ன பண்ணுவாங்களா, நேற்று நைட் என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹிப்னோடைஸ்க்காக அவங்களே போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஞாபகம் வருது, நேற்று கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிஸ் பண்ணது, அவங்க வந்து அந்த பாஸ்ட் கதை எல்லாத்தையுமே சொன்னது எல்லாமே ஞாபகம் வர. இப்போ அந்த இதுவை இன்டரப்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு மெமரிஸ் வருது. ஒரு பொண்ணு இது நடந்து போயிட்டுருக்குப்பா, அந்த பொண்ணை வந்து யாரோ ஒருத்தன் கடத்தி கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்ற ஒரு மெமரிஸ் வேற. அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, நம்மளோட ஹீரோவை 29 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு மெமரிஸே நம்ம ஹீரோயினுக்கு வருது. இவங்களுக்குமே டவுட்டு, யார் அந்த பொண்ணு, அந்த மெமரிஸே எனக்கு வந்துச்சுன்னு. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே போலீஸே ஒரு கலவரமாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷனே. என்னன்னு பார்த்தா ஒரு அஃபேர் கேஸ் போல். இப்போ நம்ம ஹீரோ டப்புன்னு அங்கே வந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ போலீஸ்காரமே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ டப்புன்னு ஒரு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த அஃபேர் கேஸ் ஒன்று வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு அம்பு அடிச்சு விட அவன் மறுபடியும் அவன் ஒய்ஃப் கிட்டேயே போயிடுவான். இவர் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு வாய்ஸ், நீ சரண்டர் ஆயிடு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ யாருன்னு பார்த்தா நம்ம போலீஸ்கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாருல்ல. இப்போ கன் பாயிண்ட்ல பிடிச்சிடாரு ஹீரோவை. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ யாரு, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அதே இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. நம்மளுக்கே அந்த மெமரிஸ் வந்துச்சு, இந்த இடத்துல அந்த பொண்ணு யாரோ கடத்திட்டு போனாங்க, ஏன் எனக்கு அந்த மெமரிஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே நம்ம வெள்ளமுடிக்காரன் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணி முடிச்சோடனே நம்ம ஹீரோவுமே கிஸ் பண்ணியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து நம்ம வெள்ளமுடிக்காரை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஃப்ரெண்ட், எனக்கு தெரியும் நீ வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுன்னு எனக்கு தெரியும் நண்பா, நீ வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுற, ஆனால் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்ற, நீ வந்து அந்த பொண்ணை விட்டு விலகி போக போக நீ ரொம்ப அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டே இருக்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே நம்மளோட 8th எபிசோட் இங்கே முடியுது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ பேசுகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அண்ட் மறக்காமல் முன்னாடி எபிசோடில் பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.